கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் அற்புதர், அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் சமாதான பிரபு, சாரோனின் ரோஜா, நீதியின் சூரியன், நித்திய பிதா. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நான் என் தாய்க்கு கடைசி பிள்ளையாக நான் பிறந்தேன். எங்கள் அண்ணன் பிறந்த உடனே அம்மா இதோட கடைசி குழந்தை அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அடுத்து 7 வருஷம் கழித்து 8வது ஒரு குழந்தையாக நான் எங்கள் அம்மா என்னை உண்டான உடனே என்னை அவங்களுக்கு அந்நேரம் இதை பெற்றெடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஐயோ, இவ்வளோ காலம் ஆயிடுச்சே, இனிமேல் இந்த குழந்தைய நம்ம பெற்று எப்படி வளர்க்க போகிறோன்னு சொல்லி என்னை அதாவது ஏதாவது மருந்து சாப்பிட்டு என்னை கலைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த கருவை கலைக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணாங்களாம். ஆனால் அது எல்லாமே தோற்று போனது. தேவன் தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டதினால் அவர் என்னை பாதுகாத்து பராமரித்து என்னை ஆசீர்வதித்து என் கூட இருந்து யெகோவா ரூவாவாக இருந்து எனக்கு எல்லாமும் பார்த்து கொண்டு யெகோவா ஈரே எனக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. யெகோவா ரூவாவாக இருந்து என்னை வழி நடத்தினார், என்னை ஆசீர்வதித்தார், என் கூட இருந்து எனக்கு இப்போது 2 குழந்தைங்கள், 4 பேர குழந்தைங்களை, 2 பெண் பேர குழந்தைங்க, 2 ஆண் பேர பிள்ளைங்களை கர்த்தர் கொடுத்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு நான் 8வது பிள்ளையாக ஒரு அற்பமாய் நான் எண்ணப்பட்டேன். இந்த பிள்ளை எதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதாவது முதல்ல நினச்சிருக்காங்க. ஆனால் நான் பிறந்த பிறகு என்னை ரொம்ப செல்லம் கொடுத்து என்னை வளர்த்துருக்காங்க அம்மா. அப்போது அக்காமார் அண்ணன்மார்களுக்கெல்லாம் என் மேலே யோசேப்பு எப்படி அவனை செல்லம் கொடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் கோவம் வந்ததோ அதுபோல் என்ன அம்மா நல்லா நேசித்து என்னை ரொம்ப அன்பு காட்டி என்னை வளர்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்னை பார்த்து கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. ஆனாலும் என் தேவன் அதே யோசேப்பு போலவே என்னை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்று அன்னைக்கு எப்படி யோசேப்பு எல்லாருக்கும் உதவி செய்யும்படியாய் அவன் உயர்த்தப்பட்டானோ அதே போல் இந்த அற்பமாக எண்ணப்பட்ட இந்த 8வது பெண் குழந்தையை கர்த்தர் அதே யோசேப்பு போல உயர்த்தி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் பெரியவர், அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் தாயின் கருவில் முன்குறிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன நிலையிலையும் கைவிடாத தேவன். அவர் கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்திருக்கிறார். எங்கள் குடும்பத்திலேயே அந்த 8 பிள்ளைங்களில் நான் ஒருத்தி தான் காலேஜ் படித்தேன். ஹல்லேலூயா. ஏன்னா 7 பேர் +2 அப்போ SSLC அதோடு முடிச்சுட்டு அவங்கவுங்க வேலைக்கு அது இதுன்னு போயிட்டாங்க. அப்போ நான் 8வது பிள்ளைன்னொடனே அண்ணன்மாரெலாம் என்ன சொன்னாங்க, நம்ம குடும்பத்தில் யாருனாலும் ஒருத்தி ஒரு பிள்ளை காலேஜுக்கு போட்டோம், அதனால் நம்ம தங்கச்சியை படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விருதுநகர் காலேஜில் என்னை சேர்த்தாங்க. பெரியமானவர்களை ஹாஸ்டலில் படித்தேன். ஆனால் 16 வயதில் என் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் அந்த காலேஜு ஹாஸ்டலில். ஆனால் அப்போ நான் அது ஒத்துக்கல, அதாவது எனக்கு அது தெரியல, தேவனுடைய அழைப்புன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் என்னை கைவிடலை. திருமணமானது, குழந்தைகள் பிறந்தது. நான் உண்மையாக என் தேவனை நான் அறிந்து கொண்டது என்னோட 40 வயதில் தான். 40 வயதில் தான் தேவனை நான் முழுமையாய் நான் அறிந்து கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருடைய அந்த தொடுதலை நான் உணர்ந்தேன். அது வரைக்கும் வெறும் சங்கீதம் மட்டும் படிப்பேன். காலேஜில் ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட அந்த சங்கீதத்தை தவிர வேறு எதையுமே நான் தொட்டதில்லை. ஏன்னா எனக்கு வாசித்தாலும் புரியாது. நாங்கள் இருந்த ஊரில் சர்ச் இல்லை, அதனால் நாங்கள் சர்ச்சுக்கு போனதில்லை, எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அப்போது அந்த தேவன் என்னை வழி நடத்தும் போது இரவும் பகலும் வேதத்தை வாசிக்கக்கூடிய அவரோட ஊழியம் நம்ம பண்ணணும் அப்படின்றது அவருக்கு சித்தமாக இருந்தால் அவரே நம்மளை வழி நடத்துவார். பிரியமானவர்களே, இரவும் பகலும் வேதத்தை தியானித்து 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 நான் தேவனுடைய பாதத்தில் காத்திருந்து அவருடைய ரட்சிப்பு, அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய அபிஷேகம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் மெய்யாகவே ஜீவன் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் தம்மை நம்பின யாவருக்கும் அடைக்கலமானவர். அவர் ஒருபோதும் யாரையும் மறப்பதில்லை. சிறுமைப்பட்டவர்களை மேலு அவர் நினைவாக இருக்கிறார்.
சிறுமைப்பட்டவங்கள மேல தான் அவர் ரொம்ப நினைவாக இருக்கிறார் பிரியமானவர்களே. இன்றைக்கும் உங்கள உங்க வீட்ல யாராவது ஒதுக்கி வச்சுட்டாங்களா? சிறுமையா நீங்க ஃபீல் பண்றீங்களா? யாருமே உங்கள அற்பமா நெனச்சுக்கிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீர்கள். கர்த்தர் நிச்சயமாகவே ஆச்சரியமாய் உங்கள் வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுங்கள். அவர் பார்த்துக்கொள்வார். என் வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவர் காத்து கொண்டிருந்தார். எப்ப கர்த்தருடைய சத்தம் கேட்கும்னு. ஆம். 16 வயதில என்னை தேவன் அழைத்த அந்த அழைப்பின் சத்தம் 40 வயதில தான் எனக்கு கேட்டது. பிரியமானவர்களே, என்னுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் இன்னொரு நல்ல ஒரு பெரிய தெளிவா சொல்லி நான் ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வீடியோவா நான் போடுறேன். ஏன்னா, அது அநேகருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு நெனைக்கிறேன். என் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னைய ஒரு தாயின் கருவுல அழிய இருந்த என்னை என் தேவன் பாதுகாத்து, என்னை ஆசீர்வதித்து, இம்மட்டும் என்னை நடத்தினது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபைக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த சாட்சியை கேட்ட உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. காட் பிளஸ் யூ.